அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. இதிலும் குறிப்பாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ராசியின் நாதர் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக புத ஆதித்ய யோகத்தை சூரியனுடனும் புத சுக்கிர யோகத்தை சுக்கிரனுடனும் இணைந்து வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை சூரியன் மற்றும் சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் பதிப்பதால் பல அலைச்சல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். ஏனென்றால் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படும். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் வலுவாக உண்டு. அறிவை பயன்படுத்தி மட்டும் சாதித்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் வருகிறார். இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன். எனவே இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பொதுவாக 6இல் மறைந்திருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். எனவே யோகஸ்தானத்தில் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக இருப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே திட்டவட்டமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு முக்கூட்டு கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. நீங்களே வியக்கக்கூடிய வகையில் சில எதிர்பாராத தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான, குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்களும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. தொழில் உத்தியோகத்தை பாதிக்காத வகையில் சில பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் நுட்பமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு கனவு
கனவு நனவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முன்கோபத்திற்கு இடம் கொடாமல் எதை செய்தாலும் அதை நிதானமாகவும் திருத்தி பொறுமையாக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதால் பல்வேறு வகையிலான நெருக்கடிகள் சிரமங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மூத்தவர்களின் ஆலோசனை வலுவாக உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை விட வலிமை வாய்ந்த நபர்களின் உதவி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மனதிற்கு பிடித்த பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைவதால் மனதில் உற்சாகமும் புது தென்பும் கிடைப்பதால் பல காரியங்களை தடையில்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எடுத்த முயற்சி அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே கிடைக்கும். காரிய தடைகள் அனைத்தும் விலகும். பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது சிந்தனையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கிறது. பொருளாதார ரீதியாக நிறைவான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் குறையும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. என்னுடைய வாழ்வில் நன்மையே கிடைக்கவில்லை, பெரிய அளவில் சிரமம் சிக்கல் என்றுதான் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் உறுதியாகவே வித்யாகாரகரான புதனின் வக்ர நிவர்த்தி என்பது பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதனினுடைய ஆற்றல் மிகவும் வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பலமுறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். திருமணம் காதுகுத்து என பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. இருக்க நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாக செல்கிறது என்று நினைத்து வருத்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் உறுதியாகவே பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நம்பிக்கையுடன் செயல்படுங்க. நிறைந்த மாறுதலை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் தனித்திறமையை உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பரிசுகளை பெறக்கூடிய அளவிற்கு மாணவர்களின் திறமை இந்த தருணத்தில் பளிச்சென வெளிக்கொணரும் பார்க்கப்படுகிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் பெரிய அளவில் காரிய தடையின்றி எளிதில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது.